என் பாட்டனும் தாத்தனும் எனக்கு வங்கியிலே பணம் வைக்கல, விலை உயர்ந்த மகிழ்வுந்து கார்களை வாங்கி வீட்டு வாசல்ல நிறுத்தல. ஆனால் மலையை மலையாக வைத்தான், ஆறை ஆறாக வைத்தான், ஏரியை ஏரியாக வைத்தான், குளத்தை குளமாக வைத்தான். நீ உன் பிள்ளைக்கு என்ன வச்சுட்டு போற? 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி நீ போத்தலில் தண்ணி குடிச்சியா? இந்த போத்தலில் தண்ணி குடிக்கிற நிலைமை வரும் என்று கற்பனை செய்தியா? சொல், கற்பனை செஞ்சியா? இன்னைக்கு நீ போத்தலில் குடிக்கிறாய், இன்னும் 20 ஆண்டுகள் இத்தி எதை குடிப்பாய்? எங்கிருந்து வரும் தண்ணி? எங்கே இருந்து வரும்? ஆள் குழாய் கிணறு போடுகிறாய், நீரை உறிஞ்சுகிறாய், வேகமாக உள்ளே குழாயை விட்டு நீரை உறிஞ்சுகிறாய். ஆனால் இந்த மரங்களின் வேறு எவ்வளவு தூரம் போகும் என்று உனக்கு அறிவு இருக்கிறதா? நீ 500 அடி 1000 அடிக்கு கீழே போய் நீரை உறிஞ்சி எடுத்து விட்டால் இந்த மரங்கள் தன் உணவு தேவைக்கு நீரை எங்கிருந்து எடுக்கும்? தண்ணீர் மனிதனுக்கு மட்டுமான தேவையா? உலக உயிர்களின் உயிர் தேவை என்பதை நீ உணரவில்லையா? உனக்கு போத்தலில் கிடைக்கிறதே மற்ற உயிரினங்களுக்கு எங்கு கிடைக்கும் என்ற சிந்தனை ஏன் வரல? கோடிக்கணக்கான உயிர்களின் உடமையான இந்த பூமி மனிதனுக்கு மட்டுமே சொந்தமானது என்று நீ எப்படி எண்ணிக்கொண்டாய்? உன்னால் உருவாக்க முடியாத ஒன்றை உனக்கு அழிக்கிற உரிமை எவன் கொடுத்தான்? மணலை நீ உருவாக்க முடியுமா? மலையை நீ உருவாக்க முடியுமா? பிறகு எப்படி அழிக்கிறாய்? எப்படி